இங்கே பாருங்க, நான் ஒரு அழகான ஒரு ஷேப் நெக்கு பேட்டர்ன் போட போகிறேன். அது வந்து ரொம்பவே அழகா இருக்கும். சரி பாருங்கள், சிம்பிள் பேட்டர்ன் தான். பட்டு கொஞ்சம் ஈஸி பேட்டர்ன். நீங்களும் கற்றுக்கங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நெக் வரைஞ்சிக்கணும். இங்கே பாருங்கள், நான் மேலேயே ஒரு 2 இன்ச் இருக்கும் போதே அதை கர்வ் கொடுத்துட்டு லைட்டாக இன்னொரு கர்வ் கொடுக்குறேன். அந்த கேப்பு வந்து 1.5 இன்ச் இருக்கணும் இங்கே சென்டர் பாயிண்ட்டு. இங்கே பாருங்கள், நான் வந்து 2 இன்ச்சுக்கு வரும்போதே அந்த கர்வ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இந்த இடம் வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஒரு கர்வ் இப்படி கொடுங்க. அப்படி கட் பண்ணி எடுக்கும் போது அந்த ஷேப் ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணலாமா? திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் எந்த நெக்கு ஷேப் எடுக்குனாலும் ஒரு நெக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷேப் வரைங்க. அது கரெக்டாக நிற்கும் பாடியில். இங்கே பாருங்கள், இப்படி கட் பண்ணி எடுத்தாச்சா? இப்போ பிரிக்கும் போது பாருங்கள், நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்களும் இன்றைக்கி ஒரு ஷேப் கற்றுக்கிட்டிங்களா? ஹவ் வாஸ் இட்? ஓகே, உங்களுக்கு டெய்லரிங் கற்றுக்கணுன்னா என்னோடய வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் நண்பர்களே, நான் வந்து ஒரு ரவுண்டு ஷேப்பு ப்ளவுஸுக்கு ரவுண்டு ஷேப் கொடுக்க போகிறேன். ஆக்சுவலாக இது ஓல்டு மாடல் தான், ஆனாலும் ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இதை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஒரு 2 இன்ச்சுக்கு கேப் விட்டு இங்கே பாருங்கள், 2 இன்ச்சுக்கு கீழே இறக்கி ஒரு கர்வ் கொடுத்துக்கிறேங்க. ஓகேங்களா, அந்த கர்வ் வந்து இங்கே பாருங்கள். இப்போது கஸ்டமர் வந்து எனக்கு 1 இன்ச்சு நெக்கு இறக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் மார்க் பண்ணிவிட்டு அந்த மேலே பாயிண்ட்டுக்கும் கீழ் பாயிண்ட்டுக்கும் சென்டர் பாயிண்ட்டு ஒன்று கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி நெக்கு போட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் அவங்களுடைய அளவு. ஸோ நான் அதை வச்சு தான் அந்த சர்க்கிள் போட போகிறேன். இங்கே பாருங்கள், எந்த நெக்கு வரைஞ்சாலும் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க, அதுக்கப்புறம் ஷேப் போடுங்க. உங்களுக்கு நீட்டாக வரும். ஓகேங்களா, நல்லா இருக்கா? இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்துருச்சு. ஈஸியாக போட்டுடலாம். இங்கே பாருங்கள், இப்படி பார்க்கும்போது ஆஃப் சர்க்கிள் நல்லா கிளியராக தெரியணும். எனக்கு கொஞ்சம் இங்கே பெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, இதை அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இப்படி பார்க்கும்போது ஆஃப் சர்க்கிள் அப்படியே அழகாக தெரியும். இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இதோ இந்த இடம் சொல்கிறேன் இல்லையா, அது இந்த இடம் நான் வந்து ஷார்ப் பண்ணியிருக்கேன்னா அதை கட் பண்ணிவிட்டு நான் வந்து நாட்டு வைக்க போகிறேன். ஓகேங்களா, எனக்கு நாட்டு வேணால் அது க்ளோஸ்லேயே இருக்கணும்னா அந்த இடம் ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. ஒரு 1 இன்ச்சுக்கு அங்கே துணி இருக்கணும். ஏன்னா அதை மடித்து திருப்பும் போது அந்த 1 இன்ச்சு மேலே அப்படியே ஜாயிண்ட்லேயே இருக்கும், இல்லைன்னா அது கிழிஞ்சிரும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இவ்வளோ ரவுண்டு ஷேப் சூப்பராக இருக்கா? நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோலாம் என்னுடைய சேனலில் இருக்குது. வேணும்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் கற்றுக்கங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி ஒரு பேட்டர்ன் தான் நம்ம போட போகிறோம். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இது லைனிங்கு நான் வந்து ப்ளவுஸ்க்கு மேலே வச்சு இதை அப்படியே திருப்பிடுவேன். ஆனால் இந்த டிசைனுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக நாட்டு வேணும். அப்போ தான் வந்து அந்த ஷேப் கரெக்டாக வந்து நிற்கும், இல்லைனா வந்து பாடியில் நிற்காது. இங்கே பாருங்கள், சின்ன டிசைன் தான், சின்ன பேட்டர்ன் தான். இந்த கர்வில் வேணால் நீங்கள் வந்து பீட்ஸ் வைக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டு ஒரு பேட்டர்ன் போட்டுக்கோங்க. எந்த நெக்கு வரைஞ்சாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்க நெக்கு வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா, அந்த நெக்கு வரைஞ்சிட்டு ஸ்ட்ரைட் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் அதுக்குள்ளேயோ இல்லை வந்தால் கர்வாக வேணும்னா அதுக்கு வெளியவோ மெஷர்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நல்ல ஒரு கரெக்டான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் நெக்கு போட்டுட்டு தான் டிசைனை ட்ராப் பண்ணணும். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்துருச்சு. இது வந்து ப்ளவுஸ் மேலே போட்டுட்டு, இது ஆக்சுவல் லைனிங்கு, ப்ளவுஸ் மேலே போட்டுட்டு அப்படியே திருப்பினீங்கன்னா அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நான் ஸ்வீட் ஹார்ட் கொடுக்க போகிறேன். ஓகே, இது ஒரு ஷேப்பு. நான் மொத்தம் 3 ஷேப் வரையலாம் இருக்கேன். ஒன்று ஹார்ட்டு, இன்னொன்று வந்து நெக்லஸ்ஸு, இன்னொன்று வி தான். இன்னொன்னுமும் வி தான் கட் பண்ண போகிறேன். ஆனால் அது 2 வீக்கும் ஒரு டிசைன் இருக்குது. இது வந்து நார்மலாகவே நான் திருப்பி இந்த ஹார்ட் ஷேப் எடுத்துருவேன். ஓகேங்களா, அது நல்லா இருக்கா? இப்போது இன்னொரு நெக் எடுப்போம்.
இந்த நெக்குமே நீங்கள் எந்த நெக்கு வரைஞ்சாலும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், நெக்கு போட்டுட்டு எந்த நெக்காக இருந்தாலும் வரைஞ்சிக்கோங்க. இது கஸ்டமர் அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க லைனிங்கு. ஸோ ஓகே, இங்கே பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன். நீங்களும் 2-3 ப்ளவுஸ் வச்சு ஒரே நேரத்தில் கட் பண்ணோன்னா இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணணும். எல்லா அளவும் வரைஞ்சிட்ட பேர் தான் நெக் அளவை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்றாப்பில் வரையணும். அதாவது 3 ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறீங்கன்னா 3 ப்ளவுஸுமே ரவுண்டு வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே என்ன வரைஞ்சிங்களோ அது அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க 3 ப்ளவுஸையும். ஆனால் நெக்கு மட்டும் பேட்டர்ன் மாற்றணுன்னா மட்டும்தான் இப்போ நான் சொல்கிற மெத்தடு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அதை ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான், ஒரு சிம்பிள் ஒரு டிசைன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதையும் ட்ரை பண்ணுங்கள், பேப்பர் கட் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம இதுக்கு ஒரு நெக்கு நெக்கு இது நார்மலாகவே வி நெக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நெக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கட்டிங் முறையை. சேம் அதே கட்டிங்கில் ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்டாண்டிங் லைன், அப்புறம் ஸ்லீப்பிங் லைன். நெக்கு எடுத்துட்டோம். இப்போது அதை வியாக மாற்றிட்டு அந்த வி அப்படியே கட் பண்ணி எடுத்துருவேன். அந்த மெஷர்மெண்ட்டை 2-3 வாட்டி பாருங்கள். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஒரு வாட்டி பார்த்த உடனே ஐயோ அப்படின்னு சொல்லிவிட்டு டைம் இது பண்ணிடாதீங்க. 2-3 வாட்டி என்ன ஸ்டெப் சொல்கிறாங்க, ஏன் வீடியோ இல்லைன்னா கூட மற்ற வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுனா மட்டும்தான் மண்டையில் ஏறும். ஓகே.